அவர் கிழுவ மரத்துக்கு அடியில் தான் இருந்து அவர் தவம் செஞ்சு அவர் பூஜை பண்ண சிவலிங்கம் எல்லாமே அங்கே தான் இருக்குது. அந்த இடத்துலயேவும் அங்கே வச்சு வழிபாடு பண்ணுறோம். பக்தர்களுக்கு இந்த பரிகாரம் பண்ணால் இது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இங்கே ராகுகேதுக்கு பரிகார ஸ்தலமாக இந்த இடம் இருக்கு. தன்னுடைய வேண்டுதல் நிறைவேற்றோடனே பொங்கல் வைத்து வழிபாடு பண்ணுவோம். முன்னாள் காலகட்டத்தில் இந்த இடத்துல விவசாயம்லாம் பண்ணிட்டு வாழை மரம்லாம் பயிர் செஞ்சு வந்ததுனால தான் வாழை தோட்டமே பேர் வந்தது. என்ன விதமான வேண்டுதல் வந்தாலும் கேட்க நியாயமான கோரிக்கைகள் அத்தனையுமே உடனே செய்யாகும். என்ன திருமண தடை நீங்கினாலும் குழந்தை பேருக்கு வந்தாலும் இங்கே வந்து வேண்டிட்டு போகிறாங்க. அத்தனை பேர்த்துக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தவர் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆயிலி நட்சத்திரத்தை பண்ண 2 மாதம் இருக்கும் நடக்க முடியாமல் வந்து இங்கே வந்து புற்றுமண் பூசினார். 3ஆவது மாதம் அவர் வர்றப்பயே அவராக கார் ஓட்டி வந்துட்டார். இந்த வாழைத்தோட்டத்தை எங்கள் கோயிலில் வந்து வேண்டிட்டு போனோம்னா எல்லா காரியமும் வீட்டில் வந்து பூச்சி புழு எதுவுமே வரும். விசக்கடி, பாம்பு கடி இதுக்கெல்லாம் வந்து இந்த மண் எடுத்து பூசினீங்கன்னா கொஞ்சம் நல்லா க்யூர் ஆகுது. சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையை போட்டு நாட்டவர்க்கும் இறைவா போட்டு இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழியேன் அணையார் புனல்தில்லை அம்பாளத்தை ஆடுகின்ற புனைபாலன் சீர்பாடி பூவள்ளி குய்யாமோ. அருள்மிகு வாழை தோட்டத்தையன் திருக்கோவில், பல்லடமட்டம், திருப்பூர் மாவட்டம். நம்ம திருக்கோவில் வந்து வாழை தோட்டத்தையன் மனிதனாக பிறந்து இறைவனானவர். இவர் ஒரு சிவபக்தர், சிவ பூஜை பண்ணுறாரு, சிவபெருமான் காட்சி தர்றார். சாமி வந்து ஒரு வைத்தியர். இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பாம்பு, விசகடி, தோல் சம்மந்தப்பட்ட அத்தனை நோய்க்குமே நிவர்த்தி ஆகக்கூடிய இடமா இருக்குது. நம்ம கோயிலில் வந்து கருவறைக்குள்ளே ஆண்கள் உள்ளே வந்து வழிபாடுக்கூடிய ஸ்தலமாக இருக்கிறது. மார்கழி மாத திருவாதிரை தான் திருவிழா, ஐயன் குரு பூஜை விழா. பாலத்தோட கோயில் வந்து திருக்கோயில் வந்து ஒரு 7 நூற்றாண்டுகளுக்கு உண்டானதாக இருக்கலாம். கருவறையில் வந்து மரத்துக்கடியில் தான் சாமி, கிழுவ மரத்துக்கடியில் தான் இருக்கார். மார்கழி திருவாதிரை திருவிழா தான். தன் வளர்த்து வந்த காலமாடில் முட்டி இறக்குறாரு. அசரீரி வாக்கு சொல்லி மண் எடுத்து பூசி வழிபாடு பண்ணிதான் ஐதீகம். இந்த கோயில் பற்றின என்ன சிறப்புகள் அப்படின்றத அந்த வாழைத்தோட்டத்தை ஐயன்றவர் யார், எங்கே இருந்தவங்க, என்ன இதுவாக இருந்தாங்க, அவங்கள பற்றி தகவல் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்க. வாழைத்தோட்டத்தை ஐயன் வந்து தோட்டம்லாம் பயிர் செஞ்சு வந்தவர். இந்த இடத்துல தோட்டமாக இருந்தது. இவர் பெயர் இயற்பெயர் வந்து சின்னையன். இவர் வந்து சிவபக்தர். டெய்லி சிவ பூஜை பண்றாரு, தோட்டம்லாம் பார்த்துட்டு இருக்காரு, வாழை மரம்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு விவசாயி, அப்புறம் வைத்தியர் கூட. வைத்தியர் சாமி வந்து இவர் வாழைத்தோட்டத்தை ஐயன் சொல்றவர் சின்னையன். இவர் ஒரு இயற்பெயர். இவர் வந்து டெய்லி பூஜை பண்றாரு. ஒரு சித்தர்கிட்ட வந்து உபநயனம் வாங்கி சிவ பூஜை பண்ணிட்டு இருக்காரு. சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கப்ப தன்னுடைய தவத்தால் சிவபெருமான்கிட்ட காட்சி வர்றார். ஒரு வைத்தியர். அப்போ வந்து சாமி வந்து கேட்குறாரு, மருந்து வேணும்னு சொல்லி கேட்குறாரு. அந்த காலத்தில் மிகப்பெரிய கொடி நோய், பாம்பு விஷங்கள்லாம் நீங்கன்னு சொல்லி கேட்குறப்ப, மருந்து வேணும்னு கேட்குறப்ப மண் எடுத்து கொடுத்தாலே மருந்தாக மாறும்னு சொல்லி இறைவனோட வாக்கு. இந்த கோயிலில் புற்று மண் தான் கொடுப்பாங்க. இவங்க வந்து மார்கழி மாதம் திருவாதிரை திருநாள் என்று தன் வளர்த்து வந்த காலமாடில் முட்டி இறக்குறாரு. அப்போ வந்து அசரீரி வாக்கு சொல்லி இங்கே வந்து மக்கள் வழிபாடு பண்ணி இந்த மண்ணை எடுத்து பூசினா வழிபாடு நிறைவேறும். தோல் சம்மந்தப்பட்ட நோய், திருமண தடை, ராகுக்கு இது உள்ள அத்தனையுமே இங்கே நிவர்த்தி ஆகக்கூடியதாக இருக்குது. இந்த கோயிலில் வந்து பிரசாதமாக வழங்கும். அந்த புற்று மண் எடுத்து மக்களுக்கு வரவங்களுக்கெல்லாம் இருந்தது. புற்று தோன்றுது. அங்கே வழிபட்ட லிங்கம் வச்சு அவர் வழிபட்ட சிவபெருமானை வந்து அங்கே வழிபாடு பண்ணுறாங்க. அவரே அங்கே சிவன் வந்து சுயம்பு மூர்த்தி தான். அவருக்கு காட்சி கொடுத்தனால இங்கே வந்து சாமி சுயம்பு தான். அவர் வழிபட்ட லிங்கம் உள்ள வந்து வச்சு வழிபாடு பண்ணுறாங்க. மற்ற தினசரி என்னென்ன மாதிரியான அவருக்கு அபிஷேகங்கள் அந்த மாதிரி என்னென்ன பண்ணுறீங்க? காலையில் 6 மணிக்கு அபிஷேகம் நடக்கும். முதல் காலம் எப்போ யார் பால் கொண்டு வந்தாலும் அங்கே இருக்கிற சாமி சுயம்பு மூர்த்திக்கு பால் அபிஷேகம் நடந்துட்டு இருக்கும். பால், பன்னீர், இளநீர் தன்னுடைய வேண்டுதலுக்கு ஏற்ப எல்லாமே கொண்டு வருவாங்க. மற்ற என்னென்ன ஸ்தலங்கள் உள்ள இருக்குங்க? உள்ள விநாயகர் சன்னதி, அரச மரத்தில் விநாயகர், சட்புல ராகுகேது சன்னதி, பரிகார சன்னதியாக இருக்குது. முருகர், நடராஜர், 4 சன்னதி இங்கே உள்ளது. 4 சன்னதி இருக்கு. இப்போ அந்த சன்னதிக்குள்ள ஒரு மரம் இருக்குங்களே, அது என்ன ஸ்தல விருஷம்? என்ன கிழுவ மரத்து அடியில் தான் அவர் இருக்கார். கோபுரம் கிடையாது. கோபுரம் கிடையாது.
அந்த மரத்துக்கு அடியில் தான் சாமி இருக்கார். ஆ. வெட்டிவேர் பந்தலால் ஏற்பாடு உள்ள வந்து வெட்டிவேர் பந்தலில் இருக்க. வெட்டிவேர் பந்தல்ல பந்தல் மரத்துக்கு அடி கிழுவ மரம் தான் அதோட. எதனால அந்த கிழுவ மரம்? அவர் கிழுவ மரத்துக்கு அடியில் தான் இருந்து அவர் தவம் செஞ்சு அவர் பூஜை பண்ண சிவலிங்கம் எல்லாமே அங்கே தான் இருக்கு. அந்த இடத்துலயேவும் அங்கே வச்சு வழிபாடு பண்ணுறது. இங்கே வந்து ஏதாவது ஒரு பரிகாரங்கள் அந்த மாதிரி எதுவும் இருக்கு? வர பக்தர்களுக்கு இந்த பரிகாரம் பண்ணால் இது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்குங்களா? இங்கே ராகுகேதுக்கு பரிகார ஸ்தலமாக இந்த இடம் இருக்கு. தன்னுடைய வேண்டுதல் நிறைவேற்றோடனே பொங்கல் வைத்து வழிபாடு பண்ணுவாங்க. பொங்கல் வைத்து இந்த ஏரியாவில் உள்ள மக்கள் வந்து திருமணம் முடிந்த உடனே புதுமண தம்பதியர்கள் வந்து பொங்கல் வச்சு இந்த வேண்டுதல் வந்து நிறைவேற்றிடுவாங்க. அது ஒரு சிறப்பு. இந்த பக்கம் வந்து சத்திரம் இருக்கு. அந்த இடத்துல வந்து அவங்க குடும்பத்தோடு வந்து இங்கே தங்கி இருந்து காலையில இருந்து வச்சு இந்த ஏரியாவில் இருக்கவங்க அத்தனை பேருமே வந்து வழிபாடு பண்ணக்கூடிய. இந்த இடத்துக்கு பேர் என்னங்க? வாழை தோட்டத்து ஐயன் கோயில் திருக்கோயில் தான் அந்த இடத்துக்கு பேர். ஐயன் கோவில் தான் அந்த இடத்துக்கான பேர். இப்போ இந்த கோயிலுக்கு வரணும்னா எங்க எப்படி நம்ம வர்றது? நம்ம இங்கே கோயம்புத்தூர்ல இருந்து சோமனூர் மார்க்கமாக வரலாம். திருப்பூர்ல இருந்து மங்களம் வழியாக வரலாம். இங்கே கோயம்புத்தூர்லேருந்து 2 வழியில் வரலாம். காரணப்பட்ட வழியாகவும் இந்த பக்கம் வர்றாங்க. பஸ் வசதியெல்லாம் இருக்கு. ஓகே. வெளி நெடுந்தூர பயணத்துலேருந்து வரவங்களுக்கு சென்னையிலேருந்தோ மற்ற திருச்சி எல்லா இடத்துலேருந்தோ ட்ரெயின் மூலமாக திருப்பூர் இறங்கி திருப்பூர்லேருந்து இங்கே வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. சுவாமி, இந்த கோயில் வந்து இப்போ எவ்வளோ நூற்றாண்டுகளாக இருக்குது? எந்த காலகட்டத்தை சேர்ந்தவர் இந்த வாழைத்தோட்டத்தை ஐயன்றவர்? எந்த காலகட்டத்தில் வந்திருக்காங்க இந்த ஏரியாவில், இந்த பகுதிகளில்? இந்த பகுதியில் 7 நூற்றாண்டுகளுக்கு 7 தலைமுறை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 7 தலைமுறை. இப்போ 8ஆம் தலைமுறை ஐயனோட வாரிசு நாங்கள் இருக்காங்க. அவங்களோட பங்காளிகள்லாம் இருக்காங்க. 8 தலைமுறை பக்கமாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு 700 ஆண்டுகள் பக்கம் 7 நூற்றாண்டுக்குள்ளாண்டதாக இருக்கு. அவர் இந்த இடத்துல வந்து இப்போ என்னவா இருந்திருக்காங்க முன்னாடி முன்னாள் காலகட்டத்தில்? இந்த இடத்துல விவசாயம்லாம் பண்ணிட்டு வாழை மரம்லாம் பயிர் செஞ்சு வந்ததுனால தான் வாழை தோட்டமே பேர் வந்தது. காரணம் அவர் எங்கே போனால் அவரை பார்க்கலன்னா வாழை தோட்டத்தில் ஐயா இருக்காரு அங்கே போங்கன்னு சொல்றதுக்கு தான் அந்த வாழை தோட்டத்தை வந்து பெயரே வந்து காரணமே தோட்டமாக இருந்திருக்கு. வாழை தோட்டமாக இருந்திருக்கு. வாழை தோட்டமாக அதில் இவங்க வந்து அவர் வந்து சிவதீட்சை போடுறாரு. ஒரு சித்தர்கிட்ட உபநயனம் வாங்கி தீட்சை வாங்கி டெய்லி வந்து சிவபூஜை செய்யக்கூடிய ஒரு நண்பர். அவர் வந்து அவர் வந்து எல்லாத்துக்கும் வர்றவங்களுக்கெல்லாம் பாடம், அதான் அந்த மந்திரிச்சு கொடுக்கறது, திருநீர் கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் இருக்கு. அவர் வந்து வழிபாடு இறைவனே அவர் காட்சி கொடுத்தனால தான் அவர் சித்தர் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வேண்டுதல் என்ன விதமான வேண்டுதல் வந்தாலும் நம்ம கேட்க நியாயமான கோரிக்கைகள் அத்தனையுமே உடனே சரியாகும். இங்கே வந்துட்டு போகிற அத்தனை பேருக்குமே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவங்கள் அது மாதிரி எது இருந்ததுச்சுன்னா கொஞ்சம் அது 1 இல்லை 2 இல்லை நிறைய இருக்குது. என்ன திருமண தடை நீங்கினாலும் குழந்தை பேருக்கு வந்தாலும் இங்கே வந்து வேண்டிட்டு போகிறோங்க அத்தனை பேர்த்துக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்களா நாங்கள் இதுக்காக நாங்கள் இங்கே வந்தோம் வேலைக்கு? ரீசெண்டாக உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச நிறைய இப்போ வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்திருப்பாங்கல்ல? இப்போ நம்மளுக்கு கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தவர் வந்து 1 மாதத்துக்கு முன்னாடி ஆயிலி நட்சத்திரத்தை பண்ண 2 மாதம் இருக்கும் நடக்க முடியாமல் வந்து இங்கே வந்து புற்றுமண் பூசினார். எனக்கு முடியலை, இங்கே வந்து பார்க்க பூச சொன்னாங்க அப்படின்னு. இந்த 3ஆவது மாதம் அவர் வர்றப்பயே அவராக கார் ஓட்டிட்டு அவர் வந்து போன இந்த 2 நாளைக்கு முன்னாடி ஆயில்ய அவர் தான் சொன்னார். அந்த மாதிரி அந்த ஆயில்ய நட்சத்திரம் அவர் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு வழிபாடு நாகருக்கு உகந்தது, நான் வந்து வழிபாடு பண்றேன்னு சொல்லி இங்க வந்தாரு. ரொம்ப பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து கால் கையிலெல்லாம் ரொம்ப தோல் சம்மந்தப்பட்ட அத்தனை நோயும் ரொம்ப கதை தான் இருந்தது. அவர் அந்த மண்ணு பூசி சரியாயிருச்சு. அன்னதானத்துக்கெல்லாம் பணம் கட்டிட்டு அப்புறம் வந்து பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணிட்டு போய் இங்கே வெளியில வர தங்குறதுக்கு எதுவும் வசதிகள் எதுவும் பண்ணியிருக்கு? இங்கே சத்திரம் இருக்கு, ரூம்ஸ்லாம் இருக்கு. அது என்ன மாதிரி? எல்லாருமே சத்திரத்தில் வந்து எல்லாருமே வந்து தங்கிக்கலாம். காலையிலேருந்து வந்து நைட் வரைக்கும் இருந்துக்கலாம். ரூம் வந்து கோயில் நிர்வாகத்தில் வந்து வாடகைக்கு. அன்னதானம் இதுவும் இங்கே அன்னதானம் டெய்லி 100 பேத்துக்கு, அமாவாசைக்கு 300 பேத்துக்கு இங்கே சாப்பாடு. வெள்ளிக்கிழமை வடை பாயசத்தோட இங்கே சாப்பாடு போட்டுருக்கேன். வருஷத்தில் எதுவும் அந்த வாழைத்தோட்டத்து ஐயனுக்கு சிறப்பாக எதுவும் திருவிழாக்களோ அந்த மாதிரி எதுவும் இருக்குங்களா? இருக்கு. மார்கழி திருவாதிரை தான் ஐயனோட திருவிழா, குரு பூஜை. மார்கழி திருவிழா 3 நாள் இங்கே திருவிழா நடைபெறும். என்னென்ன மாதிரியான நாட்கள்? முதல் நாள் வந்து பொங்கல் விழா. திருவாதிரைக்கு முன்னாள் பொங்கல் விழாவா இங்கே வழிபாடு பண்ணுறாங்க. எல்லாருமே இந்த ஏரியாவில் அத்தனை பேருமே பொங்கல் விழா வச்சு வழிபடுவோம். காலையில் வந்து திருமஞ்சனம். காலையில் அதிகாலையில் 4 மணிக்கு நடராஜர் அபிஷேகம் நடக்கும். சாமி புறப்பாடு இங்கே பக்கத்தில் இருக்க விநாயகர் கோல வரையும் சாமி புறப்பாடு. முருகர்,
விநாயகர், அப்புறம் வந்து நடராஜர், மாணிக்க வாசகர் கூட சாமி புறப்பட ஐயனோட போவாங்க. 3 நாள் புஷ்ப பல்லாக்கு. ஐயனுக்கு வந்து புஷ்ப பல்லாக்கு 3 நாள் இரவு புஷ்ப பல்லாக்கு நடைபெறும். கோவில் டைமிங்லாம் எந்த மாதிரி? காலையில் 5:30 நடை திறக்கும். 6 மணிக்கு முதல் கால அபிஷேகம். மொத்தம் 4 காலங்க பூஜை. உச்சிக்காலம், சாயரட்சை, அடுத்த ஜாமம். காலையில் 5:30 திறந்து மதியம் 3 மணி வரை நடை திறந்துருக்கும். திருப்பி வந்து 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு 8:30 கிடைக்கப்படும். 8 மணிக்கு பூஜை நடக்கும். அடுத்த ஜாமம் பூஜை 8 மணிக்கு பூஜை முடிந்தோடனே நடை சேர்த்து உள்ள நுழையும் போது பார்த்துருந்தோங்க சுவாமி. அது இந்த குதிரைகள்லாம் இருக்குது, பொம்மைகள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க, சூளம் எல்லாமே இருந்தது. அதை பற்றி கொஞ்சம் தகவல்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். குதிரை வந்து கிராமப்புற கோயில் அத்தனை இடத்துலையுமே குதிரை வந்து பல நூற்றாண்டுல எல்லா கோயில் திருக்கோயில் இருக்கிறது. அது பக்கத்தில் பொம்மையெல்லாம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது வந்து உருவாரம் சொல்லுவாங்க. உருவாரம் கைகால் வலி, எனக்கு குழந்தை பிறக்கணும், நான் ஒரு பொம்மை வாங்கி வைக்கிறேன், உடம்பு சரியில்லாதவங்களுக்கு கால் கை பாதங்கள் அது எனக்கெல்லாம் நிவர்த்தி ஆகணும்னு சொல்லி வேண்டி வந்து இங்கே வந்து வைக்கிறதா அந்த உருவாரம் சொல்லுவாங்க. அது பக்கத்தில் இந்த செயின் ஒரு தூரி மாதிரி ஒன்று இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ வந்து அந்த ஏதாவது குழந்தை பேர் இல்லாதவங்க கை கால் வலி அவங்கெல்லாம் வந்து ஆட்டி விட்டுட்டு போவாங்க. அந்த வந்து நம்மளுக்கு டிஸ்ட்ரிக்ட்லாம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க தலையை சுற்றி எலுமிச்சம்பழம் வந்து அந்த வேல் வழிபாட்டில் வச்சுட்டு போவாங்க. அந்த கொடிமரம் இங்கே கிடையாது, திவஸ்கந்தமாக தான் இருக்காங்க. அங்கே வந்து தீபம் வந்து கார்த்திகை தீபத்து அன்னைக்கு அங்கே மேலே வந்து கார்த்திகை தீபம். இந்த கட்டடங்கள்லாம் ரொம்ப பார்க்கும்போதே வித்தியாசமாக இருக்குது. எவ்வளோ ஆண்டுகள் இந்த ஒரு 200 வருஷத்துக்கு மேலே உள்ள கட்டடமாக இருக்கும். புது சத்திரம் பழைய சத்திரம்னு சொல்லி 2 சத்திரம் பிரிட்டிஷ் காலங்களில் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க இங்கே வந்ததுக்கான எதுவும் என்ன ரீசனுக்காக இங்கே வந்திருப்பாங்கன்ற தகவல்கள் எதுவும் தெரியுமா? 200 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க தானே ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுடைய இதில் வந்து கட்டியிருக்கோம். அப்போ அதுக்கு முன்னாடியிலேருந்தே கோயில் இருக்கு. கோயில் இல்லாமல் இந்த கட்டடம் கட்டியிருக்க மாட்டாங்க. வரக்கூடிய பக்தர்கள் தங்குறதுக்கு செய்யறதுக்குலாம் அந்த பிரிட்டிஷ் காலங்கள்லேயே இந்த கோயிலை பார்த்து இங்கே வரவங்க வருவாங்க. பக்கத்தில் இங்கே மூதாதையர்களை கும்பிட்றதுக்கு வழிபாடு வந்து எல்லாருமே வந்து வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. எதனா நான் நினைக்கிறேன் தோட்டங்கள்லாம் இருந்திருக்குமோ, நிறைய அந்த தோட்டங்கள் அது மாதிரி அந்த டயத்தில் இருந்ததுனால வெளியூர்லேருந்து வரவங்க தங்குறதுக்கான வசதிகள் பண்ணி கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக வந்து இங்கே பக்தர்கள் வந்து தங்கி உடம்பு சரியாதவங்க, அந்த தோல் சம்மந்தப்பட்டவங்க இங்கே தங்கி மண் எடுத்து பூசி 7 நாள் 12 நாள் 48 நாள் இங்கே இருந்து மண் பூசி சரியானவங்கலாம் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி வழிபாட்டு முறைகளும் இருக்கு. இன்றளவுலும் வந்து தங்கிட்டு போகிறாங்க. தங்கி மண்ணெல்லாம் பூசி புற்றுமண் பூசி குணமாகி தான் போகிறாங்க. யாருமே வந்தவங்க குணமாகாமல் திருப்பி போகிறதே இல்லை. என்ன கோரிக்கை நடந்தாலும் நம்ம வச்சாலும் அதை நல்ல முறையில் முடியும். இப்போ வாழைத்தோட்டத்து ஐயன்கிட்ட வந்து வேண்டுன்னா இது கன்ஃபார்மாக இது நடக்கும்னா அது என்னங்க சொல்லுவீங்க? அது எல்லா விதமான கோரிக்கைகளும் கண்டிப்பாக நடக்கும். தோல் சம்மந்தப்பட்ட நோய், குழந்தை பேர், திருமண தடை, வியாபாரம் எல்லாமே இங்கே வந்து வேண்டிட்டு போகிறவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. எல்லாரும் வந்து வழிபாடு பண்ணிட்டு இது பொங்கல் வந்து வைக்கிறப்ப சொல்லிட்டு தானே வைக்கிறாங்க. நாங்கள் எங்கள் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தோம், அது நிறைவேறிடுச்சு. என் பிள்ளைக்கு இதுக்கு நீண்ட நாளாக திருமணம் நடக்காமல் இருந்து இங்கே வேண்டிகிட்டு போயிருந்தோம். குழந்தைகள்லாம் திருமணம் முடிஞ்சது, குழந்தை பேர் இல்லாமல் இருந்தது, குழந்தை பேர் கிடைத்தது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் முடி எடுக்கிறது, வேண்டுதல் வச்சு மொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வழிபாடெல்லாம் பண்ணிட்டு போவாங்க. திருக்கோயிலில் வந்து விசேஷ நாட்கள் வந்து சித்திரைக்கனி, சித்திரை 1 சாமிக்கு முழுவதும் பல அலங்காரத்தில் சாமி வந்து அருள்பாலிப்பார். மாதந்தோறும் நடக்கக்கூடிய அமாவாசை பௌர்ணமி தினங்கள்லையும் திருவாதிரை நட்சத்திரத்துலேயும் இங்கே வந்து ஐயனுடைய நட்சத்திரம் திருவாதிரைனால இங்கே திருவாதிரைக்கு சிறப்பு பூஜை நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினங்களில் இங்கே பக்தர்கள் அதிக அளவில் எண்ணிக்கையில் வருவாங்க. வருடாந்திரத்துக்கு சித்திரைக்கனி, ஆடி அமாவாசை, ஆடி 18, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, மார்கழி திருவாதிரையில் இங்கே வந்து விசேஷ நாட்களாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் கவர்மெண்ட் லீவில் இந்த கோயிலில் வந்து அதிக அளவில் பக்தர்கள் எண்ணிக்கை அதிக அளவில் இருக்கும். தினமும் ராகுகால நேரத்தில் இங்கே வந்து ராகுக்கு இது பரிகாரம் பண்ண வழிபாடு செய்ய வருவாங்க. ராகுகால நேரத்தில் பக்தர்கள் பால் மஞ்சத்தூள் அபிஷேகத்துக்கு பால் எல்லாம் எப்போ வந்தாலும் நாகருக்கு வச்சு வழிபாடு பண்ணி இங்கே சிறப்பு பூஜைகள் ராகு வேலைகளில் தினந்தோறும் நடைபெறும். என் பேர் சாந்தலிங்கம். பொள்ளாச்சி தாலுகா ஆவலப்பட்டி கிராமத்துலேருந்து வர்றோம். நாங்கள் பல வருஷமாக கிட்டத்தட்ட நமக்கு இப்போ ஒரு 73 ஆகுது. ஒரு 40 ஏஜ்லேருந்து நாங்கள் ரெகுலராக வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் ஆடி அமாவாசை அன்னைக்கு மாட்டு வண்டியில் வருவோம். கொஞ்சம் ஜாலியாக
மற்ற நாள் ஃபேமிலியோடு வரும்போது கார் பொங்கல் வைப்போம், சாமி கும்பிடுவோம். மற்ற நாள் ஆடி அமாவாசைங்கிற போது எங்கள் சைட்லேருந்து நிறையா மாட்டு வண்டி வரும். ஒரு 500 வண்டி அந்த ஏரியாவிலேருந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்து ஒரு 2-3 நாள் ஆகிருந்தாங்க. இங்கே வந்து எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு ஒரு வருஷம் போவோம். இந்த வாழைத்தோட்டத்தை எங்கள் வயலில் வந்து வேண்டிகிட்டு போனோம்னா எல்லா காரியம் வீட்டில் வந்து பூச்சி புழு எதுவுமே வராது. அதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் வருதில்ல, அது வந்து ஏதாவது தென்பட்டதுன்னு வைங்க, இந்த கோயில் வந்து வேண்டிகிட்டு போய் அந்த வாழைத்தோட்டத்தை என்னுடைய மண் எடுத்து கொண்டு போய் போட்டோம்னா அங்கே எதுவுமே நடமாட்டமே இருக்காது. அதனுடைய சிறப்பு அதுதான் மெயின். அப்போ நீங்கள் விசக்கடி, பாம்பு கடி இதுக்கெல்லாம் வந்து இந்த மண் எடுத்து பூசினீங்கன்னா கொஞ்சம் நல்லா க்யூர் ஆகுது. 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு 2-3 குட்டி குட்டி பாம்பு, சின்ன சின்ன பாம்பு வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு. அப்புறம் இந்த கோயிலுக்கு வந்து எடுத்து போய் பொங்கல் வச்சு சாமி விட்டு அந்த மண்ணை கொண்டு போய் போட்டதுலேருந்து வாழைத்தோட்டத்தை நீர் கொண்டு போய் போட்டது, நீர்னு சொல்லுவாங்க. அது வந்து புத்து மண்ணில் எடுத்து பாட்டில் அடிச்சுக்கொண்டு அது நீரை வீட்டை சுற்றி தொளித்தோம். அதுலேருந்து இதுவரை கண்ணில் தட்படவே இல்லை. முக்கிய சிறப்பு அதுதான். இங்கே உடம்புல ஏதாவது தடித்தது, இந்த விசகடி சம்பந்தமானது இதுக்கெல்லாம் வந்து அந்த நீர் எடுத்து பூசினீங்கன்னா நல்லா நம்பிக்கையோடு செய்யணும். அதுதான் மெயின். வாழைத்தோட்டத்தை எங்கள் வயல் போய் செஞ்சோம்னா நம்பிக்கையோடு வந்து செஞ்சோம்னா நம்பினோருக்கு நல்லது, நம்பாதவருக்கு யமராஜன், நம்பினோருக்கு நல்லது செய்யும். ஆடி அமாவாசைக்கு மெயினாக வண்டி பூட்டிகிட்டு வருவோம். அப்புறம் மற்ற நாள் இப்படி தான் திடீர்னு ஏதாவது வீட்டில் போவோம்னு நினச்சாங்கன்னா வருவோம். திடீர்னு முந்தா நாள் நினச்சோம், பேரம்பேத்தியில் இருக்காங்க, அவங்களும் கோயம்புத்தூர் இருக்காங்க, வரணும்னு சொன்னாங்க. நாங்கள் இப்போ ஊர்லேருந்து வரோம், பொள்ளாச்சியில் இருக்கிறாங்க. இப்போ 73 ஆகுது. ஒரு 40லேருந்து வந்துகிட்டே தான் இருக்கிறோம் ரெகுலராக. அதுக்கு முன்னாடியே கோயில் இருக்கிறது தெரியும். அதுலேருந்து அதிகமாக வந்து புழக்க வழக்கம் வந்து அங்கேருந்து வர வண்டி மாடு பூட்டி வர்றதுனால அது அப்படியே கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிடுச்சு.